ஒன்று நாளாகமம் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூஸ் ஆகிய எருசலேமுக்கு போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறிய அடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செருயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எனப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமும் ஆவது, அம்மோனியின் குமாரனாகிய யாசோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதூவின் மகன் எலேயாசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ்தம்மில் இருக்கிற வாற்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்த போதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும் இவன் தாவீதோட அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கண்மலை கெபியில் இருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயின் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமில் இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் முண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ள கடவர், தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பெயர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும் கத்சையை உண்டானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொன்றான். 5 முழ உயரமான எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான்.
அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கனதியான ஒரு ஈட்டி இருக்கையில் இவன் ஒரு தடியை பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனான பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பெயர் பெற்றவனாயிருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன். அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய் காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்தில் இருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலேஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசர், ஊசாத்தியனாகிய சிபெக்காய், அகோனியனாகிய ஈலாய், நெத்தேபோத்தியனாகிய மகராயி, நெத்தேபோத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பென்யமீன் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, தாபாஸ் நீர்நிலை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிதாய், மெகாத்தியனாகிய பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாயின் குமாரன் நாராயி, நாராயின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மித்தார், அம்மோனியனாகிய சேலேக், செருபாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்தரியனாகிய ஈரா, இத்தரியனாகிய காரேத், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன், அவனுடைய இருந்தார்கள். மகனாவின் குமாரன் ஆனான், மிதினியானாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோரியனாகிய ஒத்தாமின் குமாரர் சமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், திப்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மானாவியரின் புத்திரன் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும், எசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊராராகிய எலியேலும். எசேக்கியேல் 24ஆம் அதிகாரம். 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த நாளின் பேரையும் இந்த தேதியையும் நீ எழுதி வை. இந்த தேதியில் தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையம் இறங்கினான். இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை, அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு, சகல நல்ல கண்டங்களான பின்னன் தொடைகளையும் முன்னன் தொடைகளுமாகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு, நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு. சந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும். அதில் உள்ள எலும்புகளில் வேண்டத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நெறி வெட்டிக் கொண்டிருக்கிறதும் எனப்பட்ட ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ! அதில் இருக்கிறதை கண்டம் கண்டமாக எடுத்துக்கொண்டு போ, அதன் பேரில் சீட்டு போடலாகாது. அவள் ரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது, மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பனையிலே ஊற்றி போட்டாள்.
நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூடும்படி நான் அவள் ரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன். அவர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ, நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன். திரளான விருதுகளை கூட்டி தீயை மூட்டி இறைச்சியை மூட வேடித்து எலும்புகளை எடுத்து அதற்குள் இருக்கிற அதன் அழுக்கு உருகி அதன் நோய் நீங்கும்படி அதை வெளியாக தழலின் மேல் வை. அது மகா வருத்தம் இருப்பதில்லை. அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது. இந்த அசுத்தத்தோட மொழிகளிடம் இருக்கிறது. நான் உன்னை சுற்றினால் இனி என் ஊக்கம் சுத்திகரிக்கப்பட மாட்டாய். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இது நிறைவேறும். நான் இதை செய்வேன். நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை. உன் வழிகளுக்கும் கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இது நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரு வழியினாலே உன்னை விட்டு எடுத்துக் கொள்கிறேன். அலராமல் பெருமூச்சு விடு. இரவு கொண்டாட வேண்டாம். தலையிலே கட்டி உன் பாதகட்டிகளை உன் காதுகளில் தொடுத்துக்கொள். உன் தாடியை மூடாமலும் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார். விடியற் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனான். எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி, நீ செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள். நான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன். நீங்கள் விட்டு வந்த விழுவார்கள். அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள். தாடியை மூடாமலும் துக்கம் செய்யாமலும் இருப்பீர்கள். உங்கள் பாதைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்டைகள் உங்கள் தலைகளிலும் இருக்கும். நீங்கள் அழாமலும் இருந்து தாடி போய் ஒருவரை பார்த்து மதிப்பீர்கள். அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். இன்னும் மனுபுத்திரனே, நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் வெளிச்சத்தையும் அவர்களுடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவர்களுடைய குமாரர்களையும் அவர்களுடைய குமார்த்திகளையும் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளுகிறேனோ, அந்த நாளிலே வந்து சொல்லுவான் அல்லவோ, அந்த நாளிலே தானே உன் வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோட பேசுவாய். இனி மௌனமாய் இருக்க மாட்டாய். இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய். நான் கர்த்தர் என்று. அப்பொழுது லூக்கா 21 அதிகாரம். அவர் கண் ஏறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்தில் இருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாய் இருந்ததையெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது,
அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதவரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் இந்த ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாயிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டு புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதி இருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கலும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருப்பினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இழுக்கலும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றையும் அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. லௌகீக கவலைகளினாலும் வாதமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகற்காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே